அடுத்ததாக அந்த பாடல் காட்சியை தொகுத்த இதோ அந்த பாடல் திருமதி விசாலாட்சி அழகப்பன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. நன்றி. அடுத்ததாக அந்த பாடல் காட்சியை தொகுத்த பிரேம் ஸ்டார்ஸ் புரொடக்ஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு நட்சத்திரம் பிரேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஐயா வந்து ஆக்சுவலாக அவ்வளோவா பேசி பழகினது கிடையாது. 2-3 வாட்டி ஃபோட்டோ எடுக்கும்போது அது மாதிரி அவர்கிட்ட பேசியிருக்கேன். பட் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து கார்த்திக் அவர்கள் தான். ஸோ நான் அவரை பற்றி கொஞ்சம் சில விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். அவர் வந்து நான் சோஃபா நிறைய பேர்கிட்ட பழகிருக்கேன் சிங்கப்பூரில் சின்ன வயசுல இருந்து. ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து இவ்வளோ நேர்மையாக இருக்கிறது வந்து அவர் ஒருத்தர் தான் நான் இதுவரையும் பார்த்துருக்கேன். நான் ஒன்று சொல்லுவார், எப்படின்னா வந்து அது எனக்கு எப்பொழுதுமே தோணிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்களே, சில பேர் வந்து உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு, நீங்கள் வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நான் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அதில் வந்து ஒரு 4 பேராச்சும் நல்லது அமையும் அப்படின்னு சொன்னார். அது வந்து எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அது எப்பொழுதுமே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய விஷயம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, நீ பண்ணுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்மளோடய உட்காந்துருப்பார். அப்போ வந்து இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார் அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பாட்டு இப்போ பண்ணும்போது நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து அவர் வந்து கேட்கும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். இப்போ பனசேனராஜன், ரூபேஷ் எல்லாம் பற்றி பேசும்போது அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிலாம் அனுப்பினார். அது வரையும் நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் கார்த்தின்னு. அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸாக்ட்லி அவர் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணுறாரு. அவர் வந்து நிறைய சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில், காணொலியில் பார்த்தீங்கன்னா நேர்மை, கண்ணியம் எல்லாமே அவர் இது பண்ணியிருப்பார். எதாக இருந்தாலும் நம்ம ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக பண்ணணும், எல்லா பேருக்குமே வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் என்டியூவில் தான் படித்தேன், அவரும் என்டியூவில் தான் படித்தார். அப்போல்லாம் அவர் எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நாங்கள் வந்து ஃபண்டு இப்போ சௌந்தரநாயகி மேம் சொன்ன மாதிரி நாங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னே தெரியாது. ஆனால் நம்ம வந்து நம்மளோட இளையர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது யார் அது அப்படின்னு பார்க்கும்போது கார்த்தி தான் அங்கே இருந்தார். ஸோ அவரோட அப்பாவோட ரிஃப்ளெக்ஷனாக தான் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு செய்யும்போது நாங்கள் உட்காந்து எடிட் பண்ணும்போதும் சரி, அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவன் வந்து பழனியில் வந்து ஒரு இடத்துல வருஷம் அன்னதானம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அஸ் அ இளையராக ஒரு என்டர்பிரனராக இருக்கிற எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்குது. யாருமே ஏமாற்றக்கூடாது, நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும், எல்லா பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும். கம்மியாக லாபம் கிடைச்சாலும் நம்ம ஹாப்பியாக எல்லா பேருக்கும் ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு இந்த மேடையை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. அது சொல்லணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நன்றி கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ. நன்றி பிரேம் அவர்களே.